ஆ, தகவல்கள ரொம்ப வேகமாவும், அதே சமயம் ரொம்ப ஆழமாவும் தெரிஞ்சுக்க விரும்புற, எதையும் தர்க்கரீதியா யோசிக்கிற உங்களுக்கு, இந்த ஆழமான அலசலுக்கு அன்பான வரவேற்பு. ஆமா, ஒரு விஷயத்த மேலோட்டமா பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை தோண்டி எடுக்கிறது தான் நம்மளோட வழக்கம். கண்டிப்பா. அந்த வகையில இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் நிஜமாவே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. ம். அதாவது பிப்ரவரி 16ல இருந்து 20 வரைக்கும் புதுடெல்லியில இருக்கிற பாரத் மண்டபத்துல ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு நடந்துச்சு. அதுதான் இந்தியா ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாடு 2026. ஆ, அந்த மாநாட்டுல தான் அந்த கல்கோட்டியாஸ் பல்கலைக்கழகம் கொண்டு வந்த ஒரு ரோபோ நாய் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்குச்சு. கரெக்ட். அத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப டீப்பா அலச போறோம். இது வெறும் ஒரு ரோபோ நாய் சம்பந்தப்பட்ட கதை கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இந்த ஆழமான அலசலுக்காக நாம நிறைய தரவுகளை எடுத்திருக்கோம். குளோபல் டைம்ஸ், பிசினஸ் டுடே, இந்துஸ்தான் டைம்ஸ், எக்கனாமிக் டைம்ஸ், அப்புறம் என்டிடிவி மாதிரி தேசிய மற்றும் சர்வதேச ஊடகங்களோட செய்திகளை நாம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்திய வெளியுறவு அமைச்சகத்தோட அதிகாரப்பூர்வ அறிக்கை, அப்புறம் மேட்ச்ஷீட்டர் நிறுவனத்தோட பிஆர் பகுப்பாய்வு. ஆமா, அவுட்லுக் இந்தியால வந்த ஒரு ரொம்ப முக்கியமான கட்டுரை, ரியாஸ் ஹக் எழுதின வலைப்பதிவு, ரெடிட் விவாதங்கள், இதெல்லாமே நம்ம சோர்ஸ் தான். முக்கியமா இன்னொரு பெரிய ரிப்போர்ட் இருக்கு. குளோபல் ஏஐ பிரெயின் ரேஸ் ரிப்போர்ட் 2026. இப்படி ஒரு பெரிய தகவல் குவியலையே நம்ம இன்னைக்கு அலச போறோம். இந்த அலசலோட முக்கிய நோக்கமே என்னன்னா, இணையத்துல வைரலான மீம்ஸ் பார்த்துட்டு நம்ம சிரிச்சுட்டு அப்படியே கடந்து போயிருப்போம். ஆமா, நிறைய மீம்ஸ் வந்துச்சு. ஆனா அந்த மீம்ஸ்க்கு பின்னாடி இந்திய நிறுவனங்களோட நம்பகத்தன்மை எப்படி கேள்விக்குறியாகுது, ஒரு நெருக்கடியான நேரத்துல பிஆர் மேனேஜ்மெண்ட் எப்படி படுதோல்வி அடையுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. எல்லாவற்றுக்கும் மேலா உலகளாவிய ஏஐ ரேஸ்ல இந்தியாவோட உண்மையான நிலைமை என்ன அப்படிங்கறத நாம இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்க போறோம். சரி, முதல்ல இந்த உச்சி மாநாடு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஏன்னா இதோட பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் அங்க நடந்த தப்பு உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு புரியும். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இந்த மாநாடு ஏதோ ஒரு காலேஜ்ல நடக்கிற சாதாரண சிம்போசியம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. 91 நாடுகளோட ஆதரவோட புதுடெல்லி ஏஐ இம்பாக்ட் பிரகடனத்தை வெளியிட்ட ஒரு மாபெரும் சர்வதேச மேடை இது. அதோட கருப்பொருளே சர்வஜன் ஹிதாய சர்வஜன் சுகாயா, அதாவது அனைவருக்கும் நலம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான். ஆமா, இதுல மொத்தம் 7 முக்கிய தூண்கள் அல்லது சக்கரங்களை வலியுறுத்தினாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது பாதுகாப்பான மற்றும் நம்பகமான ஏஐ, அப்புறம் உள்நாட்டு வளங்களை ஜனநாயகப்படுத்துதல். உலகமே இந்தியாவை ரொம்ப உற்று நோக்கிட்டு இருந்த ஒரு களம் இது. அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு. இந்த உலகத்தரம் வாய்ந்த மாநாட்டுல கிரேட்டர் நொய்டாவை சேர்ந்த கல்கோட்டியாஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் பல்கலைக்கழகம் ஒரு மிகப்பெரிய இடத்தை தங்களுக்குன்னு பிடிச்சிருந்தாங்க. ஆமா, அந்த இடம் எவ்வளவு பெருசுன்னு நான் படிச்சப்போ எனக்கு நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஐஐடி பாம்பே, ஐஐடி சென்னை, ஐஐடி கரக்பூர், அப்புறம் ஐஐடி காந்திநகர்னு 4 பெரிய ஐஐடிஸ்க்கும் ஒரு ரிசர்ச் நிறுவனத்துக்கும் சேர்த்து கொடுத்த மொத்த இடத்தை விட இவங்களுக்கு கொடுத்த இடம் 15% பெருசு. அதாவது 155 சதுர மீட்டர் பரப்பளவு. இதுக்காக அவங்க அரசாங்கத்துக்கு சுமார் 14 லட்சம் ரூபாய் கட்டணமா கட்டியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க திட்டமிட்ட ஒரு அதிகபட்ச தெரிவு நிலை வியூகத்தோட ஒரு பகுதி தான். அதாவது எல்லார் கண்ணுக்கும் நாம ரொம்ப பெருசா தெரியணும்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இவ்ளோ பெரிய இடத்த அதுவும் 14 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா அங்க அவங்க என்ன பெருசா செஞ்சு காட்ட போறாங்கன்னு அந்த மாநாட்டுல இருந்த எல்லாருக்கும் ஒரு இயல்பான எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அந்த எதிர்பார்ப்பை அவங்க எப்படி பூர்த்தி செய்தாங்க அப்படிங்கிற இடத்துல தான் அந்த மாபெரும் கண்டுபிடிப்பு நாடகம் அரங்கேறிச்சு. நாடகம்னு நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. டிடி நியூஸ் ஊடகத்துக்கு அந்த பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் நேஹா சிங் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. ஆமா, அந்த பேட்டியில ரொம்ப பெருமையா ஒரு ரோபோ நாயை அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அந்த நாய்க்கு ஓரியன் அப்படின்னு ஒரு ஃபில்டர்பான பேரை வேற வச்சிருந்தாங்க. இது எங்க பல்கலைக்கழகத்தோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மூலமா 350 கோடி ரூபாய் மதிப்பிலான ஏஐ திட்டத்தை கீழே உருவாக்குன முழுமையான உள்நாட்டு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொன்னாங்க. இதோட நிக்காம அவங்க ஒரு சாக்கெட் ட்ரோன் ஒன்னையும் காட்டி அதையும் நாங்க தான் எங்க கேம்பஸ்ல புதுசா உருவாக்கணும்னு சொன்னாங்க. கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குல்ல. ஆனா அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டாங்க. இது 2026. இணையத்துல இருக்கிற தொழில்நுட்ப வல்லுநர்களோட கூர்மையான பார்வைய எத்தனையோ பெரிய கம்பெனிகளாலேயே ஏமாத்த முடியாது.
உண்மைதான். வெறும் சில மணி நேரங்களிலே வந்து சோஷியல் மீடியால உண்மையை உடைச்சிட்டாங்க. அந்த உள்நாட்டு கண்டுபிடிப்பு ரோபோ நாய் உண்மையில என்ன தெரியுமா? சீனாவுல இருக்கிற யூனிட்ரி ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் தயாரிச்சு மார்க்கெட்ல வித்துட்டு இருக்கிற யூனிட்ரி கோ 2 அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் ரோபோ. அதோட ஆன்லைன் விலையே வந்து வெறும் 1600 இருந்து $2800 தான். இத படிக்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, சொல்லுங்க. ஒரு பெரிய பேக்கரிக்கு போய் ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருக்கிற ஒரு கேக்க விலைக்கு வாங்கிட்டு வந்து அத ஒரு தட்டுல வச்சு, இந்த கேக்க நான் தான் என் சொந்த கையால மாவு பிசைஞ்சு அவன்ல வச்சு பேக் பண்ணேன் அப்படின்னு விருந்தாளிகள் கிட்ட சொல்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சரியான உதாரணம். அது மட்டுமா, அந்த ஷாக்கர் ட்ரோனும் தப்பவே இல்ல. அது தென்கொரியாவோட ஹெல்செல் குரூப் தயாரிச்ச ஸ்ட்ரைக்கர் V3 ARF அப்படிங்கிற ஒரு ட்ரோன். ஆமா, அதோட விலை வந்து வெறும் $453. இந்த உண்மை தெரிஞ்சதும் இணையத்துல என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மீம்ஸ் மழைதான். ஆமா, த லைஃப் ஆஃப் கல்கோட்டியாஸ், அப்புறம் அந்த ரோபோ நாய் அப்படியே ஒரு ஓரமா சுருண்டு படுத்திருக்கிற வீடியோவை போட்டு ரோபோ டாக் கேவ் அப் அப்படின்னு எல்லாம் கலாச்சாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது எதுன்னா, இது ஆத்ம நிர்பர் திட்டமா இல்ல வெளிநாட்டுல காசு கொடுத்து வாங்குற ஆத்ம நிர்பர் திட்டமான நெட்டிசன்கள் கேட்ட கேள்விதான். ரொம்ப பிரில்லியண்டான ஹியூமர் அது. கண்டிப்பா அந்த ஆத்ம நிர்பை அப்படிங்கிற வார்த்தை விளையாட பார்த்து நானும் ரசிச்சேன். ஆனா இது வந்து வெறும் மீம்ஸோட நிக்கல. ஆமா, ஒரு சர்வதேச மாநாட்டுல 91 நாடுகள் முன்னாடி இப்படி ஒரு தவறான தகவலை கொடுத்தா அரசாங்கம் சும்மா வேடிக்கை பார்க்குமா? இதோட விளைவு வந்து ரொம்ப சீரியஸா இருந்துச்சு. ஆமா, தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தோட செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் இந்தியா AI CEO அபிஷேக் சிங் 2 பேரும் உடனே தலையிட்டாங்க. அந்த பல்கலைக்கழகத்தோட அரங்குக்கு போயிட்டு இருந்த கரண்டை அதிரடியா கட் பண்ணாங்க. அவங்கள அந்த மாநாட்டை விட்டே வெளியேற்றினாங்க. அரசாங்கம் வந்து ரொம்ப தெளிவா ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. கண்காட்சி அப்படிங்கிறது நாங்க சர்டிபிகேட் கொடுக்கிற இடம் கிடையாதுதான். ஆனா ஒருத்தர் தங்களுக்கு சொந்தமில்லாத பொருட்களை தங்களுடையதுன்னு சொல்றதையும், போலி தகவல்களை பரப்புறதையும், பிறர் உழைப்ப திருடுறதையும் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இங்கதான் வந்து நாம கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். ஒரு பல்கலைக்கழகம் எப்படி இவ்ளோ பெரிய தப்ப பண்ணுச்சு? இதுக்கு மேட்ச்டேர் பிராண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற PR கம்பெனியோட பகுப்பாய்வு வந்து ஒரு சூப்பரான விளக்கத்தை கொடுக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு தொழில்நுட்ப தோல்வியே கிடையாது. இது அப்பட்டமான ஒரு கம்யூனிகேஷன் மற்றும் மேனேஜ்மெண்ட் தோல்வி. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க இந்த சீன ரோபோவை எங்க மாணவர்களோட பயிற்சிக்காக வாங்கியிருக்கோம். இத வச்சு அவங்க ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னு உண்மையை சொல்லியிருந்தா யாருமே இதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆஹா, பல காலேஜ்கள்ல இது வந்து ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயம் தானே. நாங்க உருவாக்கணும் முழுமையான உள்நாட்டு கண்டுபிடிப்பு அப்படிங்கிற வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தினது தான் வந்து PR ரீதியா அவங்க செஞ்ச முதல் தப்பு. ஆனா பிரச்சனை வெடிச்சதுக்கு அப்புறம் அவங்க நடந்துகிட்ட விதம் இருக்கு பாருங்க, அது வந்து அதை விட மோசம். சாம்சங், பெப்சி, போயிங் மாதிரி பெருநிறுவனங்கள் ஏதாவது நெருக்கடி வரும்போது என்ன தப்பு பண்ணுவாங்களோ அதையே தான் இவங்களும் பண்ணாங்க. அதாவது ஆரம்பத்துல வந்து இது எங்களுக்கு எதிரான ஒரு திட்டமிட்ட பிரச்சார சதி அப்படின்னு சொல்லி பழிய வந்து வேற யார் மேலேயோ போட பார்த்தாங்க. ஆமா, நான் கூட இதை கொஞ்சம் வேற கோணத்துல பாக்குறேன். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி PR தப்பு பண்றதுக்கும் மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு கல்வி நிறுவனம் தப்பு பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. கண்டிப்பா இருக்கு. பிரச்சனை கைமீறி போனதும் அவங்க ஒரு மன்னிப்பு அறிக்கை விட்டாங்க. ஆனா அந்த அறிக்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? மொத்த பழியையும் அந்த பேராசிரியர் நேஹா சிங் மேலேயே சுமத்திட்டாங்க. அந்த பேராசிரியர் வந்து தவறாக வழிநடத்தப்பட்டவர், அவங்களுக்கு ஊடகங்கள் கிட்ட பேச அதிகாரமே இல்ல அப்படின்னு யூனிவர்சிட்டி சொல்லிருச்சு. நேஹா சிங்கும் வந்து வேற வழி இல்லாம கேமராவை பார்த்ததும் ஏற்பட்ட அதிக உற்சாகம் மற்றும் அவசரம் காரணமா என் வார்த்தைகள் தடுமாறிடுச்சு அப்படின்னு ஒரு வருத்தம் தெரிவிச்சாங்க. இங்கதான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான சமூகவியல் பார்வையை நாம கவனிக்கணும். அவுட்லுக் இந்தியால எழுதுற மார்க்கெட்டிங் நிபுணர் டாக்டர் ஃபால்குனி வசவாடா இந்த சம்பவத்தை வந்து கிளாஸ் கிளிஃப் விளைவு அப்படின்னு ரொம்ப விமர்சனபூர்வமா சொல்றாங்க. வெயிட், நான் கிளாஸ் சீலிங் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது பெண்கள் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல பதவி உயர்வு வாங்க முடியாதபடி தடுக்கப்படுறது. ஆனா அது என்ன கிளாஸ் கிளிஃப்? இது எனக்கு வந்து கொஞ்சம் புதுசா இருக்கே. இது ரொம்ப நல்ல கேள்வி. கிளாஸ் கிளிஃப் அப்படிங்கிறது வந்து கார்ப்பரேட் உலகத்துல இருக்கிற ஒரு முக்கியமான சைக்காலஜி. அதாவது ஒரு நிறுவனம் வந்து மிகப்பெரிய நெருக்கடியில மாட்டிக்கொள்ளும் போதோ அல்லது ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பா தோல்வி அடையும்னு தெரியும் போதும் திட்டமிட்டே ஒரு பெண்ணை அந்த பொறுப்புல உட்காரப்பாங்க. ஓ, அதாவது நாளைக்கு அந்த பிரச்சனை வெடிக்கும் போது அந்த பெண்ணை ஒரு பலிகடாவா ஆக்கிட்டு மேலிடம் வந்து தப்பிச்சுக்கும். அதுதான் கிளாஸ் கிளிஃப். எக்ஸாக்ட்லி. ஃபால்கனி வசவாடா இதே தான் இங்க சுட்டி காட்டுறாங்க. இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஒரு பெண் பேராசிரியரை பலிகடாவா ஆக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை நினைச்சு பார்க்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு.
இத லாஜிக்கா யோசிச்சா அவங்க சொல்றது 100க்கு 100 உண்மைன்னு உங்களுக்கு புரியும். ஆமா, ஏன்னா 155 சதுர மீட்டர் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அரங்கம். அதுக்கு 14 லட்சம் ரூபாய் செலவு. சீனாவில இருந்தும் கொரியாவில இருந்தும் அந்த ரோபோக்களையும் ட்ரோன்களையும் இம்போர்ட் பண்றதுக்கான ஃபைனான்ஸ் அப்ரூவல். எந்த விதத்துல நியாயம்? இது மேனேஜ்மெண்டோட படுமோசமான தலைமைத்துவ தோல்வி. ஆமா, அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாம இன்னொரு பெரிய கேள்வியை கேட்கணும். ஏன் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது? ஏன் இந்திய கல்வி நிறுவனங்கள் இப்படி போலியா தங்களை காட்டிக்கொள்ள முற்படுறாங்க? இதுக்கு விடை தேடணும்னா நாம குளோபல் ஏஐ பிரெயின் ரேஸ் ரிப்போர்ட் 2026 அப்படிங்கிற அறிக்கையை பார்க்கணும். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு போட்டியில எந்த நாடு எந்த இடத்துல இருக்குன்னு இந்த அறிக்கை ரொம்ப துல்லியமா பட்டியல் போடுது. ஆமா, இதுல அமெரிக்கா 82 புள்ளிகளோட முதலிடத்துலயும் சீனா 59 புள்ளிகளோட 2வது இடத்துலயும் இருக்காங்க. இந்தியா 32 புள்ளிகளோட 6வது இடத்துல இருக்கு. இந்த ரிப்போர்ட்ல ஒரு விஷயத்த நாம ரொம்ப கவனமா நோட் பண்ணணும். இந்தியா திறமைசாலிகளை உருவாக்குறதுல, அதாவது டேலண்ட்ல ரொம்ப சூப்பரா செயல்படுது. அந்த டேலண்ட் குறியீட்ல நமக்கு 16.67க்கு 9.12 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. ஆனா உள்கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வரும்போது நாம ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கோம். நமக்கு கிடைச்சிருக்கிறது வெறும் 0.65 புள்ளிகள் மட்டும்தான். நீங்க அமெரிக்காவை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உள்கட்டமைப்புல 16.21 புள்ளிகள் இருக்கு. உங்களுக்கு இப்ப புரியுதா அந்த கேப் எவ்ளோ பெருசுன்னு? கண்டிப்பா. இது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு வருது. போதுமான உள்கட்டமைப்பு இல்ல, ஆனா நம்மகிட்ட அபாரமான திறமை இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன நடக்கும்? அரசாங்கமும் கல்வி நிறுவனங்களும் சர்வதேச ரேங்கிங் ஆகவோ அல்லது மேக் இன் இந்தியா மாதிரி திட்டங்களோட அழுத்தங்கள் காரணமாவோ தங்களை ஏதோ பெரிய லெவல்ல சாதிச்ச மாதிரி காட்டிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஆமா, நிஜமான தரமான பல வருஷங்கள் உழைப்பை கோரும் அடித்தள ஆராய்ச்சிகளை செய்யாம ரொம்ப ஈஸியா ஒரு குறுக்கு வழியில இன்னோவேஷன் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்குறாங்க. இந்த இன்னோவேஷன் தியேட்டர் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னா, சினிமால செட் போடுவாங்க தெரியுமா? ஆமா, முன்னாடி இருந்து பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை மாதிரி இருக்கும். கரெக்ட். ஆனா கதவை திறந்து உள்ள போனா ஒண்ணுமே இருக்காது. வெறும் மூங்கில் குச்சிகளால முட்டு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி தான் இதுவும். நிஜமான கண்டுபிடிப்புகள் எதுவும் இருக்காது. ஆனா வெளியில பார்க்க பிஆர் பில்டப் மட்டும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். கால்கோட்டியாஸ் பல்கலைக்கழகம் பண்ணதும் இந்த இன்னோவேஷன் தியேட்டரோட உச்சகட்டம் தான். ரொம்ப அருமையான உதாரணம் சொன்னீங்க. இதத்தான் ரியாஸ் ஹக் தன்னோட பிளாக்ல ரொம்ப தெளிவா விளக்குறாரு. ஒரு முழுமையான ஏஐ தொழில்நுட்ப கட்டமைப்பு அப்படிங்கிறது 5 அடுக்குகளை கொண்டதுன்னு அவர் சொல்றாரு. ஆமா, முதல் அடுக்கு ஆற்றல். ஏன்னா ஏஐ டேட்டா சென்டர்களுக்கு பிரச்சூர் மின்சாரம் தேவை. 2வது சிப்கள், அதாவது என்விடியா மாதிரி கம்பெனிகள் தயாரிக்கிற ஜிபியு. 3வது உள்கட்டமைப்பு, அதாவது கிளவுட் மற்றும் நெட்வொர்க்கிங். 4வது மாடல்கள், அதாவது சாட் ஜிபிடி மாதிரியான லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்கள். 5வது தான் செயலிகள், அதாவது நம்ம பயன்படுத்துற ஆப்ஸ். ஒரு வீட்டை கட்டணும்னா வெறும் ஆர்கிடெக்ட் மட்டும் பத்தாது. செங்கல், சிமெண்ட், கரண்ட் எல்லாம் தேவை இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். இத கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த 5 அடுக்குகள்ல முழுமையான கண்ட்ரோல் இன்னைக்கு உலக அளவுல அமெரிக்கா மற்றும் சீனா கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆமா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம பெரும்பாலும் அந்த 5வது அடுக்கான ஆப்ஸ் உருவாக்குறதுல தான் ரொம்ப கவனம் செலுத்துறோம். ஆனா அடிப்படையான அந்த முதல் 4 அடுக்குகள்ல நம்மளோட உள்கட்டமைப்பு ரொம்ப வீக்கா இருக்கு. இத பயன்படுத்தி அமெரிக்க பெருநிறுவனங்கள் நம்மோட சந்தைய ரொம்ப ஈஸியா தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆழமான பார்வைய ரியாஸ் முன்வைக்கிறார். அதே சமயம் நீங்க ரெடிட் மாதிரி தளங்கள்ல போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு புரியும். அவங்களோட விரக்தியும் ஆதங்கமும் ரொம்ப தெளிவா தெரியுது. ஆமா, உண்மையான ரிசர்ச்சுக்கு இங்க போதுமான ஃபண்ட் கிடையாது. நம்மோட கல்வி முறை வெறும் பட்டங்களை விக்கிற ஒரு வியாபாரமா மாறிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சீனாக்காரன் ஹார்ட்வேரை தயாரிச்சு உலகத்தையும் ஆள்றான். நாம என்னடானா அவ தயாரிச்ச பொருளை காசு கொடுத்து வாங்கிட்டு நம்ம லோகோவை ஒட்டிக்கிட்டு நாம கண்டுபிடிச்சோன்னு பெருமை பீத்திட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்பவே வேதனைப்படுறாங்க. பல இந்திய ஸ்டார்ட் அப்கள் கூட வெளிநாட்டு ஏஐ மாடல்களுக்கு மேல ஒரு சின்ன ரேப்பர் மாதிரி அப்ளிகேஷனை உருவாக்கிட்டு அதை தங்களோட சொந்த கண்டுபிடிப்புன்னு சொல்றதையும் அவங்க விமர்சிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம். ரெடிட்ல இருக்கிற விவாதங்களையும் ரியாஸ் ஹக்ஸ் பிளாகையும் படிக்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான தனிப்பட்ட கருத்துக்கள் மற்றும் அரசியல் பார்வைகளா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, ஆனா நாம எந்த பக்கமும் சாயாம
இவங்க சொல்ற விஷயத்துல இருக்கிற டேட்டாவை மட்டும் ஒரு நடுநிலையான பார்வையில எடுத்து பார்த்தா அவங்க சுட்டி காட்டுற அந்த உள்கட்டமைப்பு பற்றாக்குறை அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. கரெக்ட். நாம எந்த அரசியல் சார்பையும் இங்க எடுக்கல. நாங்க அந்த ஆதாரங்களை அப்படியே தான் உங்களுக்கு சொல்றோம். ஆனா இந்த டேட்டா நமக்கு உணர்த்துற பாடத்தை நாம கண்டிப்பா கத்துக்கிட்டு தான் ஆகணும். ரொம்ப சரியான ஒரு கிளாரிஃபிகேஷன் இது. ஆக மொத்தம் இவ்ளோ நேரம் நாம விவாதிச்ச இந்த எல்லா ஆதாரங்களையும் ஒன்னு சேர்த்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். கல்கோட்டியாஸ் பல்கலைக்கழகத்தோட பிழை அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரோபோ நாயை பத்தினது மட்டும் இல்ல. இது இந்தியாவோட ஒட்டுமொத்த தொழில்நுட்ப கட்டமைப்பு, நம்ம கல்வித்துறையோட அறநெறிகள், அப்புறம் கார்ப்பரேட் நிறுவனங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இது எல்லாத்து மேலேயும் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அழுத்த பரிசோதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. இந்த ஏஐ யுகத்துல காசு இருந்தா எதை வேணாலும் வாங்கிடலாம். ஆனா நம்பகத்தன்மை அப்படிங்கிறது தான் ஒரு நாட்டோட மிக முக்கியமான உள்கட்டமைப்பு அப்படிங்கறத இந்த மாநாடு உலகத்துக்கே உணர்த்தி இருக்கு. வெறும் சோஷியல் மீடியா விளம்பரத்துக்காகவும் வைரல் ஆகிறதுக்காகவும் பிற நாட்டு தொழில்நுட்பங்களுக்கு நம்ம பேரை வச்சுக்கிறது லாங் டேர்ம்ல நமக்கு எந்த விதத்திலையும் உதவாது. உண்மையான வளர்ச்சி அப்படிங்கிறது அடிப்படையிலிருந்து கஷ்டப்பட்டு உருவாக்குறதுல தான் இருக்கு. பெர்ஃபெக்ட். ஒரு சர்வதேச மேடையில போய் நிக்கும்போது நம்மோட டெக்னாலஜி எந்த அளவுக்கு உலகத்தரத்துல இருக்கோ அதே அளவுக்கு நம்மோட நேர்மையும் நாம சொல்ற தகவல்களும் உலகத்தரத்துல இருக்கணும் அப்படிங்கறத இந்த நிகழ்வு ஒரு ரொம்ப கசப்பான பாடமா நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கு. ரொம்ப அருமையா சம்மரைஸ் பண்ணீங்க. இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். உங்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனையை கொடுத்து இதை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். சொல்லுங்க. இனி இருக்கிற காலகட்டத்துல அரசாங்கமும் சரி கல்வி நிறுவனங்களும் சரி ஒரு உடனடி வைரல் கவனத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாம பல வருஷங்கள் கடின உழைப்ப கோரும் உண்மையான அடித்தள ஆராய்ச்சிகளை, அதாவது ஸ்கிராச்ல இருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறத அங்கீகரிக்கவும் அதுக்கு சரியான வெகுமதி அளிக்கவும் நம்மோட கல்வி மற்றும் நிதி அமைப்புகளை நாம எப்படி மாற்றி அமைக்க போறோம்? ஆமா, உண்மையான கண்டுபிடிப்பாளர்களை தட்டி கொடுக்கிற ஒரு சூழலை இந்தியாவுல நாம எப்படி உருவாக்க போறோம்? அத கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்கான தேடல். இதுக்கு விடை கிடைச்சாதான் நாம உண்மையான சூப்பர் பவரா மாற முடியும். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம்.